வெல்கம் டு அவர் சேனல் மக்களே. இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்காக ஒரு மட்டன் குழம்பு ஒன்று பார்க்கலாமா? அப்படியே குக் பண்ணிவிட்டு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லட்டா? ஒரு எறும்பு ஒன்றும் பட்டாம்பூச்சி ஒன்றும் இருந்துச்சு. அதை பற்றின கதை இது. ஒரு அழகான ஒரு தோட்டம் இருக்குது. அதில் சின்ன எறும்பும் இருந்துச்சு, ஒரு பட்டாம்பூச்சியும் இருந்துச்சு. எறும்பு ஃபுல் டே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பட்டாம்பூச்சி எப்படின்னா பூவில் இருக்கும், பூவை சுற்றி சுற்றி விளையாடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணிச்சான், பட்டாம்பூச்சி போய் எறும்புக்கிட்ட கேட்டுச்சான், நீ ஏன் எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க, என் கூட சேர்ந்து விளையாட அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு எறும்பு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், இப்போ உழைச்சாதான் பின்னாடி சிரமமே நம்மளுக்கு வராது, அதனால தான் நான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சான். அப்புறம் கொஞ்ச காலத்தில் மழை வந்துச்சான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மழை வந்துச்சு. அப்போ பட்டாம்பூச்சிக்கு சாப்பாடும் இல்லை, தங்க இடமும் இல்லை. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்துச்சு. அப்போது திருப்பி எறும்பு போய் அதுக்கிட்ட சொல்லுது, இப்போ புரியுதா நான் ஏன் அப்பயே சேமித்து வச்சேன் எல்லாத்தையும் அப்படின்னு பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சேன். உடனே பட்டாம்பூச்சி நினச்சிக்கிச்சு. அப்போ தான் அதோட தவறு என்னென்னு உணர்ந்துச்சு. எப்பயுமே ஒரு இது நம்மளுக்கு சேமித்து வச்சாதான், எப்படின்னா நானும் இனி நேரத்தை வீணாக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எறும்புக்கிட்ட அது சொல்லிச்சு. இதில் என்ன தெரியுது உங்களுக்கு? இன்றைய உழைப்பு தான் நாளைக்கான வெற்றிக்கு அடித்தளமே. நம்ம இன்றைக்கி ஒரு இது பண்ணாதான், எப்படி சொல்கிறது, விதை போட்டால் தான் முளைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதுவும் அதோட வேலையை செஞ்சிட்ருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் யார் என்ன சொன்னாலும் காதிலே வாங்கிக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே போங்க. அதுதான் உங்களோட வெற்றிக்கான முதல் அடித்தளமாகவும் இருக்கலாம், நீங்கள் வளர போகிறதுக்கான மிகப்பெரிய அடித்தளமாகவும் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி தான் இதோட குட்டி ஸ்டோரி. ரெசிபி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிருப்பேன். எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டிருப்பேன். அண்ட் தென் வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுட்டு வீட்டில் அரைச்ச மசாலா ஒன்று எங்கள் அம்மா ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அந்த பட்டை, சோம்பு, அந்த இதெல்லாம் போட்டு சிக்கனுக்குனே வைக்கிற மாதிரி மசாலா எங்கள் அம்மா ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதோட ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் எங்கள் அம்மாட்ட எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டு நான் உங்களுக்கு தரேன். பட் அது போட்டாதான் ரெசிபி எனக்கு தூக்கலாக வரும். இது சிம்பிளாக வச்சாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ குயிக் அண்ட் ஈஸியாக வைக்கிறேன். ஆனால் பின்னாடி ரெசிபிலாம் போடுறேன், எப்படி பண்ணுறேன், என்ன மாதிரி கிரேவிலாம் எப்படி போடுறோம், எல்லாத்தையும் பண்ணுறேன். சும்மா இப்போதைக்கு குயிக்காக ஒரு மட்டன் குழம்பு வச்சுட்டு இட்லி வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐடியாவில் சும்மா ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அதெல்லாம் போட்டேன். நான் குக்கரில் ஏற்கனவே மிளகு, சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருந்த பெப்பர் பவுடர் போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மட்டன் வேக வச்சுட்டேன். அதுலேருந்து தான் மட்டன் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வச்சு தான் வேக வச்சேன். லாஸ்ட்டாக தேங்காய், சோம்பு, கசகசா போட்டு அரைச்சி அந்த விழுதை நான் ஊற்றிட்டேன். உங்களுக்கு மோர் வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி என்ன மாதிரி பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னொரு குட்டி ஸ்டோரி வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.